for our wedding anniversary which you both gave அதையும் வேற போட்டுட்டு மினுக்க போறேன்னு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு. சோ ஸ்கூல் ரீஓபன் ஆகுற மாதிரி அம்மாவும் நானும் கிச்சன் ஓபன் ரீஓபன் எக்ஸாக்ட். அதாவது மேப்பிள் சிரப் எல்லாம் ஓட்டுவேமா முடியல. பேன் கேக் ஆஹா எப்படி அந்த மேல ஃபுல்லா குக் ஆகி கலர் மாறி இருக்கு பாரு. அரவணையாய் ஆயரேரே அம்மம் உண்ண துயில் ஏழாய் இரவு உண்ணாதுறங்கி நீ போய் இன்னும் உச்சி கொண்டதாலோ அரவணையாய் ஆயரேரே. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக், சம்மர் டிராவல் ஒர்க் நிறைய இருந்தது. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ஷார்ட் டைம் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எப்படின்னாக்க குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா? ஆமாம், புது பேகு, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு. கரெக்ட், ஸோ நைஸ். அண்ட் மோர் ஓவர் என்னன்னாக்க நீயும் ரேகாவும் பண்ணி கொடுத்தது பாரு, இந்த பிரேஸ்லெட் ஃபார் அவர் வெட்டிங் ஆனிவர்சரி விச் யூ போத் கேவ், அதையும் வேற போட்டுட்டு மினுக்க போறேன்னு அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு. Good. It's such a wonderful day for Lovely. So school reopen ஆகுற மாதிரி அம்மாவும் நானும் கிச்சன் ஓபன். Reopen exactly. Very good. சரி, இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து I thought I should start with the நல்ல பிரசாதம். அது வந்து 108 திவ்ய தேசத்துல முதல்து வந்து என்னன்னாக்க ஸ்ரீரங்கம். கரெக்ட். அங்க வந்து they make wonderful பிரசாதம். அதுல வந்து இந்த சம்பார தோசைங்கிறது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அது வந்து ஆக்சுவலா ப்ராசஸ்ங்கிறது ப்ரீவியஸ் டேல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் இப்போ ஷூட்டிங்க்கு வரும் மாவு. அதனால அதுதான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். வெரி குட். இதுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லு. இது வந்து ஆக்சுவலா ஒரு மெஷர் ஆஃப் பச்சரிசி, அதே ஹாஃப் மெஷர் ஆஃப் கருப்பு உளுந்து. இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க கருப்பு உளுந்து மொத்தத்தையும் போட்டு ஊற வச்சு அரைச்சு விட்டேன். ஸோ உங்கள்கிட்ட காமிக்கிறது இப்போ நான் வெள்ளை உளுந்த காமிக்கிறேன். பட் யூ ஷுட் டேக் ஒன்லி கருப்பு உளுந்து. அது பாதியோ ஹோலோ எனிதிங் இஸ் ஃபைன். சரி, அது ரெண்டு தான். இதை ரெண்டுத்தையும் தனித்தனியா you should soak for about 4 to 5 hours. Then grind it separately. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ராத்திரி, இப்போ இது வந்து நீ மத்தியானம் 1 மணிக்கு அரைச்சேன்னு ஊற வச்சாக்க 4-5 மணிக்கு அரைச்சு வச்சிடணும். சரி. தென் யூ நைட் வந்து நல்லா உப்பை போட்டு ரெண்டுத்தையும் நம்ம தோசைக்கு கரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புளிக்க வச்சிடணும், ஃபெர்மெண்ட் பண்ணணும். ஸோ இது நேத்திக்கே நான் பண்ணி இதை பாரு, இதை எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இது சரி, ஓகே. இதுதான் கருப்பு உளுந்து. இது கருப்பு கருப்பா இருக்கு, கருப்பு உளுந்து. ஆமா ஆமா. தென் நவ் வாட் யூ ஷுட் டூ இஸ், இது பாரு, நல்லா இதுக்கு இந்த அளவுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் சுக்கு பொடி, இதோ இங்க வச்சிருக்கேன் பாரு, சுக்கு பொடி, நல்ல பெருங்காய பொடி, அதெல்லாம் இதெல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு இதையும் அப்படி போடணும். இதை ஓகே. தென் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஸ்ட் இட் ஃபார் அபவுட் 10 minutes. அப்புறம் தான் இருக்கு தோசைக்கு. ஓகே. சோ இப்போ நான் அதை இடிச்சு தரட்டுமா உனக்கு? இடிச்சுதா. ஓகே. பாரு, இதுல மிளகு ஃபுல்லா போட்டுட்டுமா? போடு. மிளகு, வாசனை அதெல்லாம் ராகேஷ். சீரகம், அவ்வளவுதான். அத ரெண்டுத்தையும் குத்து. இது இருக்கு பத்தியா, இது நான் வந்து சூரத்து போயிருக்கும் போது அங்க ஒரு ஆன்டிக் டீலர்கிட்ட வாங்கினேன். இது நான் நிஜமாவே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இது அவர் இது இது தூக்கினா வந்து ஒரு 3-4 கிலோ இருக்கும். நல்ல கனம். இதுல யாரு சமைச்சு அதை அங்க கொடுத்தான்னு தெரியல. இதுல தட்டி என்ன பண்ணாலும் வாசனை பிரமாதமா வருது. வருது. பட் நம்மலாம் இதெல்லாம் தோட்டத்துக்கு வந்து நல்ல இது இருக்கும் இல்லையா, கல்லு. ஒரு குட்டி குட்டியா வச்சிருப்போம். கல்லுவம்பா. மார்பிளும் இருக்கும். அதுவும் இதுவே எப்படிதான் கல்லுவம் மார்பிள்ல அது ஆஃப்கோர்ஸ் அது வந்து இப்படி இருக்கும் நீட்டமா. இது வந்து இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து மிளகு சீரகம் சாதாரண ரசத்துக்கு பொடிக்கிறதெல்லாம் கூட அதுல தான் பண்றது.
இங்க பாருமா பாரு எவ்வளவு வாசனையா வந்திருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எத்தனை நாளைக்கு பொடி பண்ணி இப்படி வந்திருக்கு பாரு. அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இதுக்கெல்லாம் யூ ஷுட் கீப் டைம் ஃபார் தட். எஸ் அவசரம் அவசரமா பண்ணா மிக்ஸியில பண்ணிடலாம். ஆமா அது நல்லா புர்ருன்னு ஓடி போயிடும். அவ்வளவுதான். ஆமா வெரி குட். சோ இந்த பொடி இதுல ஆட் பண்ணலாமா? போடாத, இப்போ திட்டமா போட்டுக்கோ. போறோம் இன்னும் கொஞ்சம் வேணா போடும், வேணா அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஒரு தோசை பண்ணிட்டு சுவாமிக்கு வச்சுட்டு அப்புறம் மாதிரி பார்த்துட்டு பண்ணலாம். இந்த பாரு, இது வந்து சுக்கு பொடி அண்ட் பெருங்காயம் போத். அது ஆஹா இப்ப பாரு, இப்போ 2 உப்பு போட்டுட்டியா? உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். போட்டு அரைச்சாச்சு. ஓகே. இதுல வந்து இப்போ ஐ அம் ஆடிங் 2 ஸ்பீட் இது நல்லெண்ணெய். ஐயோப்பா, கொஞ்சம் 2 ஸ்பூன். இது என்னமா கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் இட்லி மாதிரி இருக்கு. இந்த பாரு, சுவாமிக்கு வேண்டியிருக்கா அவ்வளோதான். இந்த பாரு, இது வந்து நல்ல நெய். அதான் நான் பார்த்தேன். என்னடா வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்கியே, வேற ஏதாவது எதான பண்ணுவியோன்னு போட்டுட்டேன். இப்போ வந்து இதை இது பண்ணணும். ஆஹா, இவ்வளோ வாசனையா இருக்கு பாரு. இப்போ அந்த அடுப்பை கொஞ்சம் பத்தவை. ஓஹோ, இந்த அடுப்பு அது எனக்கு மறந்து போயிடுது. ஆமா, நம்மாத்தது மாதிரி நான் நினச்சிருக்கேன். கருவேப்பிலை உப்பு போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல. உப்பு போட்டு அரைச்சு நேற்று ராத்திரி வச்சாச்சு. அதை ஊற வச்சுட்டு அப்புறம் அது வந்து புளிச்சிருக்கு. கார்த்தால புளிச்சுட்டு அந்த இதுல இப்ப நான் அதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட அந்த அழகர் கோவில் தோசையும் மேபி அதெல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீ நம்ம இப்படி சொல்றோம் ஒரு கோவில்னு. அந்த காலத்துல கருப்பு உளுந்து was there by default. ஏன்னா அதை புடைக்கிறதுக்கு தோல் எடுக்கிறதுக்குலாம் there was no machinery. அதே மாதிரி சுக்கு இருந்தது, மிளகு இருந்தது, சீரகம் இருந்தது, கருவேப்பிலை, all this was there and by default temple prasadams அது யூஸ் பண்ணி they created dish. டெம்பிள் பிரசாதம்னு இல்லை, சாதாரண எனக்கு தெரிஞ்ச மாயவரத்துல கூட இட்லி தோசைக்கு அரைக்கிறதுலாம் கூட அரிசி ஊற வச்சிருவா. ஊர்ல இருந்து வந்திருக்கோம் புழுங்கல் அரிசி. பட் உளுந்து வந்து கருப்பு உளுந்து தான். அதை வந்து இன்னும் நம்ம ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் ஆஃப் அவர் ஹெல்ப் லேடி இருந்தா. ஷீ சச் அ வண்டர்ஃபுல். அவள்கிட்ட தான் நம்மளுக்கு இந்த குக்கிங்கே வந்திருக்கு. அதை காவேரிக்கு எடுத்துன்னு போவா அந்த தோல் எடுக்கிறதுக்கு. அதான் அப்பா அப்படி இப்படி, ஏன்னா அதை மாத்திரம் எடுத்துன்னு போவா. பாவம் எங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாத்துல ஓஹோ இட்லி கரைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ராத்துல இருந்தும் வருவா. இட் இஸ் நாட் ஒன் ஹவுஸ். தட்ஸ் அ ரொட்டீன். சரி, அதை அப்படி இப்படி பண்ணி அந்த தோலெல்லாம் போகணும். இன்ஃபேக்ட் ஒரு விடுகதை கூட இருக்கும். அது வந்து ஒரு மாடு, கருப்பு மாடு வெள்ளை மாடு எடுத்துன்னு போறாளாம். கருப்பு மாடு ஓடியே எடுத்து வெள்ளை மாத்திரம் தங்கி இருக்கு. அது என்னதுன்னாக்கா உளுந்து. ஆமா, அத மாதிரி எல்லாம் சொல்லுவா. ஆக்சுவலா இட் இஸ் சோ நைஸ் டு யூனோ. அதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் அப்ப பார்த்தப்ப கோபமா வரும். ஆமா, காவேரிக்கு எடுத்துன்னு போறாளாக்கும் அப்ப யோசிப்பேன். பட் இப்போ அது மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன். இப்ப நம்ம எல்லாம் ஒத்தொத்தர் வீட்டுல சமையல் பண்றதே இட் இஸ் ஒரு பெரிய யாகம் மாதிரி இருக்கு. ஆமா, இன்னும் கூட அந்த பொடி போடலாமோன்னு தோணுது எனக்கு. கொஞ்சம் போடுறேன். அம்மாடி நல்ல கனண்டா. ஆமா, ஏன்னா இது அப்புறம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கூட பண்ணிட்டேன். கரெக்ட். இந்த கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். இந்த பாரு மாவு நல்லா அரைச்சு துளியூண்டு அந்த மாவோட வாசனை இங்க வரைக்கும் வருது. இப்போ இது வந்து இது பண்றதும் இந்த குழுக்கல் இஸ் ஐடியல். ஆக்சுவலா எல்லாம் உனக்கு கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இது வந்து நான் எடுத்துட்டு வந்தது சார். அப்படியா? ஆமா. போதும் மூடி கரெக்டா இருக்குமா? போதும் இல்ல, கொஞ்சம் திக்கா வரணும். கொஞ்சம் இது பாரு, இது வந்து நீ வைன்னு வாக்க கூடாது. தெரியும். ஆமா, இப்படி ஹலோ, நாங்க அழகர் கோயில் தோசை வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஆமா, எனக்கு தெரியாது. நான் பண்றதுதான் நான் சொல்றேன். நீ அழகர் கோவில் பண்ண என்ன, செம்பனார் கோயில் பண்ண என்ன. இந்த பாரு, இது வந்து நெய் தான், வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கலக்கிறதுக்கு தான் கொஞ்சோண்டு இது யூஸ் பண்றோம். அதான் பார்த்தேன். இது வந்து பாத்தியா, அது எவ்வளவு சின்னதா எரியுது பாரு. எங்க பாட்டிலாம் சொல்லுவா நிழலாட்டமா எரியணும். இது வந்து ஏதோ ஒரு சம்படம், அதோட மூடி கணக்கா அது. so that the heat doesn't diverge. am I using the right word? correct. இல்ல ஒண்ணா வந்து பாட்டியை சொல்லிட வேண்டிய. பாட்டி இல்லன்றதே எங்க பாட்டி சொன்னா பாட்டியோட ஜீன்ஸ், பாட்டியோடல இருந்து சித்து வேலை பண்ணினதுலாம் தான் நம்மளுக்கு வந்திருக்கு ராகேஷ். அண்ட் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணது உனக்கு வந்திருக்கு. கரெக்ட். சரி, சோ இது குக்கர் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே.
ஆஹா காப்பாத்து. எப்படி அந்த மேல ஃபுல்லா குக் ஆகி கலர் மாறி இருக்கு பாரு. இப்படி வந்து just 1 2 அப்படி போடு. அப்படி இது அழகர் கோயில் தோசை தான் எப்படி இருக்கு பாரு இது. ஆமா எல்லா சுவாமியும் ஒண்ணுதான் ராகேஷ். ஆமா ஆமா. பட் தி டிஃபரன்ஸ் இஸ் அழகர் கோயிலுக்கு வந்து இப்போ அரிசி நீ ஊற வச்சு மாவா அரைக்கிறல்ல, அங்க என்ன பண்ணுவான்னா அரிசியை ஊற வச்சு உணர்த்தி அதை அரிசி மாவாக்கி கருப்பு உளுந்த தனியா குழக்குழன்னு அரைச்சிட்டு அரிசி மாவோட கலந்து ரெகுலர் இந்த நல்லெண்ணெய் வாட் எவர் மிளகு சுக்கு சீரகம் அதெல்லாம் எல்லாம் பேசிக். ஆக்சுவலா அதுதான் நம்ம மாத்துல முத்து இட்லி பண்ணுவாள், அதெல்லாம் கூட கொஞ்சம் இதுதான். முத்து இட்லி அது ஃபேண்டாஸ்டிக் இட்லி இந்த ரெசிபில இருக்கும். ப்ராபபிலி அது பண்ணிருக்கோமா நம்ம? இத பத்தி சொன்னேனா உனக்கு? இல்லையே. ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைச்சேன் நானு. இது வந்து நான் வந்து கேத்தாண்டப்பட்டிக்கு இப்ப ரீசெண்டா போயிருந்தேன்ல, அங்க போயிருக்கும்போது அங்க ஒரு கடை இருந்தது. அங்க எல்லாம் என்னெல்லாமோ இருந்தது, கல் சட்டி, அம்மிக்கல், அப்புறம் மண்பானை, அங்க இருந்தது. இது இந்த மாதிரி தின்னா இந்த எட்ஜ் வச்சு வெரி குட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்து எடுத்து திருப்பும் போது சூப்பரா வருது. இந்த பக்கம் குக் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். திருப்பலாமா? ஜாகிரதை, வாட்டமா பண்ணு ராகேஷ். நான் வாட்டமா உட்காரலையே. அப்படின்னா டோன்ட் டு இட், ஐ டு இட். அதானே பார்த்தேன். திருப்பிட்டா ஆஹா எப்படி இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ இதை எப்படி பண்ணணும்னாக்கா போட்டுட்டு அப்படியே அங்க கோவில்ல கூட அப்படியே தான் கொடுப்பா. லைக் கேக், ஹவ் யூ கட் அ கேக், கூர் போட்டு கூர் இல்ல கீத்து மாதிரி கட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். சரி நீ போடு, நான் முதல்ல இப்ப சாப்பிடுறேன். எனக்கு ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆச்சி காப்பாத், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். ஆஹா நெய் வாசனையோட. இதுக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஒரு இது சைட் டிஷ் பண்ணிருக்கேன். அது வந்து சொல்லிடாத, இன்னொரு எபிசோட்ல பண்ணிக்கலாம். சரி, பட் சட்னி மாத்திரம் யூ கான்ட் டு இட். ஆமா இங்க பாரு, when you cut it only நல்ல கருக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. ஆஹா அது இந்த சைடுல பார்த்தேன்னாக்கா அந்த போரஸா இருக்கும் பாரு. ஆமா அது ஃபெர்மெண்டட்லயே வந்துரும். அதுதான், அதனால சொல்றேன் நான். அதனால ஃபெர்மெண்ட் பண்ணி அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் கிறிஸ்பாகவும் இருக்கும். ஜாகிரதை ராகேஷ், சூடு இல்ல சூடு சைடுல காட்டு. இந்த கருப்பு உளுந்துலாம் எப்படி இருக்கு பாருங்க, ஊது. ஓ ஃபேண்டாஸ்டிக். ஆஹா மச்சி காப்பாத்து, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இன்னும் கொஞ்சம் நெய் வேணா போட்டுக்கோ. இது மிளகா பொடி, சட்னி கிட்னி எதுவுமே வேண்டாம். கரெக்ட். அப்படியே சாப்பிட்டாலே பிரமாதம். ஏன்னா இதோட ஃப்ளேவர்ஸே வந்து லைட்டாக அந்த ஒரு புளிச்ச ஒரு வாசனை, அந்த மிளகு சுக்கு சீரகத்தோட காரம் வித் பெருங்காயம் வாசனை இஸ் அவுட் ஸ்டாண்டிங். ஆஹா இதே மாதிரி இன்னொரு தோசை வந்து உங்களுக்கு இன்னொரு எபிசோடில் நான் கற்றுக் கொடுக்குறேன். அது ஒரு கோவிலில் பண்ணுவா. உப்பே கிடையாது அரைக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிரப் மாத்திரம் மேலே போட்டு பண்ணுவாள். அதுக்கு பேர் வங்கார தோசை. அது இன்னொரு எபிசோட்ல நான் காட்டுறேன். இதுக்கு ஆக்சுவலா வெல்லம் கூட தொட்டுக்கலாம். ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சுக்கு வெல்லம் ஆர் தேன் நன்னா இருந்ததுன்னு வச்சாக்கா யூ டு கெட் அ நல்ல ஃபேண்டாஸ்டிக். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நீ இதெல்லாம் பண்ணுவே, அந்த என்னது மேப்பிள் சிரப்லாம் போட்டுவேம்மா. முடியல. பேன் கேக் அது பேரே வரல எனக்கு. ஐடஹோ பொட்டேட்டோன்னா நான் இல்ல, நீ சொல்றது ஐ ஹாப் இன்டர்நேஷனல் ஹவுஸ் ஆஃப் பேன்கேக்ஸ் நம்ம போனமே அது. எக்ஸாக்ட்லி, அதுக்கு வந்து மேப்பிள் சிரப் எல்லாம் ஊத்திட்டாங்க. எனிவே, சோ இந்த சம்பார தோசை ப்ளீஸ் ட்ரை இட் and let us know how you like it. We will see you in another episode of Ammavum Naanum. Bye, take care. Bye.